கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38வது வசனம். இந்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆகவே சோதனைகள் நமக்கு நிச்சயமாக வரும். ஆனால் அந்த சோதனைகளின் மத்தியில் நாம் பின்னடைந்து விடாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, அல்லது சோதனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் ஜெபித்து தேவனுடைய வல்லமையினால் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், சோதனை உட்படாதபடிக்கு, சோதனையிலே நீங்கள் சிக்குண்டு அதில் விழுந்து விடாதபடிக்கு உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள். அவர் காயப்படுத்துகிறார், அவருடைய கை நம்மை ஆற்றுகிறது. அவர் அடிக்கிறார், ஆனால் நம்மை காயம் கட்டுகிறார். ஆகவேதான் தன்னுடைய அனுபவத்தோடு யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளக்குவேன். எனக்கு அருமையானவர்களே, இன்று அநேக வேளைகளிலே பலவிதமான கேள்விகளில் ஒன்று, ஏன் எனக்கு சோதனைகள் வருகிறது, ஏன் எனக்கு போராட்டங்கள்? இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். போராட்டங்களிலிருந்து வெற்றி பெறுவதற்கு, சோதனைகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கு நாம் தேவனோடு கூட அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசுவோடு கூட ஒருங்கிணைந்து ஒருமனப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். சோதனைகளும் பாடுகளும் நமக்கு வந்தாலும் கர்த்தர் அவைகளை மேற்கொள்ளுவதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போன எலியா தேடி சென்ற இடம் பெயர்சபா வனாந்தரத்தில் உள்ள ஒரு சூறை செடியின் நிழல். ஆனால் அந்த இடத்திலும் தேவன் அவனை பலப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, உன்னுடைய வியாதி பலவீனம் என்னை மேற்கொண்டு விடுமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, குடும்பத்தின் நிகழ்வுகளை கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் உன்னுடைய எதிர்காலம் என்று சொல்லி நீ கலங்கி இருப்பாயானால் இந்த வேளையில் இயேசுவை பலப்படுத்த விரும்புகிறார். தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு அவரோடு கூட நாம் ஒன்றாக நிற்க முடியும். சோதனைகளை சோதனைகளின் மத்தியில் நாம் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு பலப்படுத்துங்கப்பா. பின்னடைந்து விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வியாதிகளும் போராட்டங்கள் வந்தாலும் இயேசுனோடு கூட இருக்கிறார் என்று அசைக்க முடியாத இந்த நம்பிக்கையை கூட பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.